வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருக வர என வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல ட்ரெண்டிங் மேட்ச் தான் பார்த்துருக்கோம். அதாவது ஏற்கனவே ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம். அந்த பார்ட் பார்க்காதீங்க, சீக்கிரம் பார்த்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துமே ட்ரெண்டிங்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி, எஸ்எஸ்சிஆர்ஆர்பி எல்லாத்துமே கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்ல வந்து படிக்கட்டு சம்மன்னு சொல்றோம். இங்கிலீஷ் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, லேடர் சம்மன். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டு விட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா இங்க இருந்து ரிவர்ஸ்ல சால்வ் பண்ணிட்டே மேல போயிட்டே இருப்போம். ஆனா அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். எப்படி நம்ம ஸ்மார்ட் அப்ரோச் பண்ண தான் பார்க்க போறோம். டைமும் சேவ் பண்ணணும். அதை மாதிரி தான் நான் போட போறேன். கவனிங்க. இந்த லாஸ்ட்ல வந்து பாருங்க. ஓகேவா? லாஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் ஃபிராக்ஷன் என்ன இருக்கு? 2/3 இருக்கு. அது என்ன பண்ணிக்கோங்கன்னா 2, 3 சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் ஸ்டெப் பாக்குறோம். ஃபிராக்ஷன் என்ன இருக்கு? 2/3 இருக்கு. அந்த 2/3 வந்து எழுதிட்டோம். இங்க எத்தனை 1 இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5 இருக்கா? சோ 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ 5 1 இருக்கு, அதனால 5 1 எழுதிடும். எல்லாத்துலயும் பிளஸ் சிம்பிள்ஸ் இருக்குன்னா நம்ம எல்லாத்துமே ஆட் தான் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்ணுவோம்னா இப்படிதான் ஆட் பண்ணுவோம். சோ 3 + 2 என்ன வரப்போகுது? 5. 5 + 3 என்ன வரப்போகுது? 8. 8 + 5 என்ன வரப்போகுது? 13. 13 + 8 என்ன வரப்போகுது? 21 சொல்லிட்டு வரப்போகுது. 21 13 என்ன வரப்போகுது? 34 வரப்போகுது. ஓகேவா? இப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும் சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். சார் 21/34 எழுதணுமா இல்ல 34/21 எழுதணுமான்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் இருக்கும். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம லாஸ்ட்ல இருந்தா லாஸ்ட்ல இருந்தா போகிறோம். சோ அப்பயுமே இங்க நம்ம லாஸ்ட்ல தான் பாக்குறோம். ஓகேவா? சோ லாஸ்ட் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 34 இருக்கா, அப்ப வந்து லாஸ்ட் தான் இருக்கும். 34/21 அப்படின்றதா இதுக்கான சரியான சி ஆன்சர் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சோ இது மாதிரி லேடர் சம் கேக்குறாங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க. அந்த ஃபிராக்ஷன் வந்து 2/3 எழுதுறோம். எத்தனை 1 இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5 1 இருக்கு. சோ அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ணிட்டே போறோம். ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்ட்ல தான் நம்ம பாக்குறோம். சோ இங்கேயும் வந்து நம்ம லாஸ்ட் இருந்து பாக்குறோம். சோ 34/22 தான் இதுக்கான சரியான ஆன்சர். இதே மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ப்ராப்ளம் வந்து அது செகண்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக வச்சிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க வந்து 1 2 3 4 4 1 இருக்கு. லாஸ்ட் வந்து 1/2 இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதணும்? டக்குனு நோட் எடுத்து எழுதுங்க. கமான், சால்வ் பண்ணலாம் முடியும். கமான். சோ லாஸ்ட்ல என்ன பாக்குறோம்? இங்க வந்து 1/2 இருக்கு. சோ அந்த 1/2 நம்ம என்ன பண்ணுவோம்? 1 2 சொல்லிட்டு எழுத போறோம். எத்தனை 1 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 1 இருக்கு. சோ 1 2 3 4 சொல்லிட்டு போட போறோம். ஆட் பண்ண போறோம் இந்த சைட்ல இருந்து. சோ 3 2 + 1 என்ன வந்து போகுது? 3 வந்து போகுது. 3 + 2 என்ன போகுது? 5. 5 + 3 என்ன போகுது? 8. 8 + 3 வந்து நமக்கு 13 வருது. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் நம்ம எப்படி எழுதுவோம்? லாஸ்ட்ல இருந்து பார்ப்போம். சோ லாஸ்ட்ல என்ன இருக்கு? 13. சோ 13/8 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? யாராவது சரியான ஆன்சர் போட்டீங்களோ உங்க எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப தேர்ட் சம்ல போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டின் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். நம்ம போன சம்ல எல்லாமே வந்து உங்களுக்கு பிளஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கும்னா மைனஸ்ல இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து எப்படி சார் சால்வ் பண்றதுன்னா, அதே தான், ஆனா ஒரு ஸ்டெப் மட்டும் மாறும். அதை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நம்ம லாஸ்ட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட்ல 2/3 இருக்கு. சோ அந்த 2 3 சொல்லிட்டு எழுதிட்டேன். ஓகேவா? எழுதிட்டு இங்க என்ன இருக்குன்னா 4 1 இருக்கு. சோ அதை தான் எழுத போறேன். 1 2 3 4. ஓகேவா? ஆனா என்ன இருக்குன்னா மைனஸ்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே இந்த சைட்ல இந்த பக்கம் ஆட் பண்ணுவோம். இங்க எல்லாமே மைனஸ்ல இருந்தாலும் இந்த பக்கம் வந்து மைனஸ் பண்ண போறோம். சோ 3 - 2 என்ன கண்ணா வரப்போகுது? 1. சோ அந்த 1 வந்து நான் இங்க போட்டு போறேன். அடுத்து இங்க மைனஸ் பண்ணுங்க. 1 - 3. ஓகேவா? 1 - 3 நம்ம என்ன வரப்போகுது? -2 வந்துருப்போகுது. ஓகேவா? சோ இங்க -2. அடுத்து -2 - 1 இப்படி பார்க்கணும். -2 - 1 அப்ப என்ன வந்துருப்போகுது? -3. ஓகேவா? சோ இங்க என்ன வந்துருப்போகுது? -3 வந்துருப்போகுது. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இங்க இருந்து பார்க்கணும். -3 ஆஃப் -2 போடணும். ஓகேவா? நிறைய பேர் இங்க வந்து பிளஸ் போட்டுருவீங்க. -3 ஆஃப் இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப -2. அப்ப -3 + 2 நமக்கு -1 வந்து போகுது. ஓகேவா? சோ -1. ஓகே, கிளியர்? சோ 4 1க்கு 4 வேல்யூ வந்துருச்சு. நம்ம எப்பவுமே ஆன்சர் எப்படி எழுதுவோம்? சொல்லுங்க, எப்படி எழுதுவோம்? லாஸ்ட் வந்து -1 இருக்கு. அது முன்னாடி நம்பர் -3 இருந்தது. ஓகேவா? சோ இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு 1/3 இருந்தா சரியான ஆன்சர். சோ 1/3 இருந்தது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? சோ மைனஸ்ல கொடுத்தாலுமே அதே ஃபார்மேட் தான். லாஸ்ட் நம்பர் எடுத்து எழுதுறோம். 4 1 இருந்துச்சுன்னா அது 4 1 எழுதுறோம். மைனஸ்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கமா அப்படியே எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டே போறோம். ஓகேவா? இங்க -1 வந்ததுல அதை மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணும். இப்போ -3 ஆஃப் -2னா நிறைய பேர் இங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. -2னா -3 - 2. சோ -5 போட்டுருவீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. மைனஸ் பண்றப்ப -3 ஆஃப் -2 வரப்ப நமக்கு என்ன ஆயிடும்? -3 + 2 = -1 தான் வரும். ஓகேவா? சோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம்.
இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டுக்காக வச்சு செம்ம பாஸ் பண்ணிட்டு மைனஸ் வந்தா என்ன பண்ணணும் நான் சொன்னேனோ அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஆன்சர் என்ன வருன்றதை நான் அப்படியே சால்வ் பண்ணுவேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வந்து பார்க்க போறேன். 3/5 இருக்கு. ஸோ 3 5 சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ எத்தனை ஒன்று இருக்கு? 1 2 3 4. ஸோ 1 2 3 4. ஓகே, இந்த பக்கம் மைனஸ் பண்ணும் இந்த சைட்ல இருந்து. ஸோ 5 - 3 என்ன வரப்போகுது? 2 வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது 2 - 5. ஸோ 2ல -5 போச்சுன்னா நமக்கு -3 வந்துட்டு போகுது. ஓகே, -3. நெக்ஸ்ட் -3 ஆஃப் இங்க வந்து வெறும் 2 தான் இருக்கு. அப்போ -3 -2 அப்படின்னா நமக்கு இங்க -5 வந்துட்டு போகுது. இங்க -5. ஓகேவா? இப்போ -5 இப்படி பாக்குறோம். -5 ஆஃப் -3. அப்ப என்ன வந்துட்டு போகுது? -5 -3. அப்ப என்ன வரப்போகுது? ஸோ -2 வந்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ -2. ஸோ நம்ம எப்பவுமே ஆன்சர் என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் டிஜிட் அது முன்னாடி இருக்க நம்பர் தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ எழுதணும் அப்படின்னா நமக்கு இங்க என்ன வந்துட்டு போகுது? -2/-5. ஸோ இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 2/5 தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உள்ள போய் இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நல்லா நோட் பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நல்லா நோட் பண்ணுங்க. என்ன சார் எல்லாமே அதே லேடர் தான் இருக்கு, இங்கேயே 1/5 இருக்கு, அதே தான் சார் பண்ண போறோம்னா இங்கதான் நல்லா கொஸ்டினை கவனிக்கணும். நம்ம போட்ட எல்லா சம்ஸ்லயுமே பாருங்க, இங்க உங்களுக்கு 1 மட்டும் தான் வந்திருக்கும், வேற எந்த நம்பருமே வந்திருக்காது. இங்க சேஞ்சஸ் இருக்கும், ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 மட்டும் தான் வந்துட்டே இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க அதே தான் இருக்கும், ஆனா இங்க வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் வருது. அப்ப இந்த மாதிரி வந்து எப்படி சால்வ் பண்ணணும்? கவனிங்க எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு. ஆஸ் யூசுவல் அதே ஸ்டெப்ஸ் தான், ஒரு சிலது மட்டும் சேஞ்ச் ஆக போகுது, அதை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு கவனிங்க. ஓகேவா? நீங்க 1/4 என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் அதே 1 இங்க 4ன்னு போட போறோம். ஓகேவா? இங்க என்ன நம்பர் இருக்கு? நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருந்துச்சுன்னா 1 1 1 போடுவோம். ஆனா இங்க 2 3 1 இருக்கு, சேம் அதே 2 3 1 சொல்லிட்டு போட போறோம். ஓகேவா? 2 3 1 போட்டுட்டு இங்க என்ன இருக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ மல்டிபிளை பண்ண என்ன வரப்போகுது? ஸோ இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரப்போகுது? 8. மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து ஆட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 8 8 + 1 என்னது? 9. ஓகேவா? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? 27. 27 + 4 இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 27 + 4 என்ன வந்துடும்? 31 வந்து போகுது. ஓகேவா? ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்க 31 31 + 9 31 9னா வந்து நமக்கு 40 வந்துருக்கு. ஓகேவா? இது கிளியரா? ஸோ அப்போ இங்க டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். 1/4னா 1/4 ரிவர்ஸ்ல எழுதணும். மாத்தி இப்படி எழுத போறீங்க, எப்பவுமே ரிவர்ஸ்ல தான் எழுதணும். ஸோ 2 3 1 எழுத போறோம், எழுதிட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 4 2 are 8 அது முன்னாடி நம்பர், 9 3 are 27 அது முன்னாடி நம்பர் ஆட் பண்ணிடணும். 1 into 31 31 அது முன்னாடி நம்பர் ஆட் பண்ண போறோம். ஸோ எப்பவுமே ஆன்சர் எப்படி இருக்கும்? லாஸ்ட் நம்பர் அது முன்னாடி நம்பர். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40/31. ஸோ அந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 6 கவனிங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டுட்டு இஃப் 3 = x + 1/ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், இங்க டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கு. இதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/2 இருக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து 1 2ன்னு சொல்லிட்டு எழுத போறோம். ரிவர்ஸ் வந்து பாக்கணும்னா இங்க வந்து 5 1ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போறோம். ஓகேவா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இங்க வந்து 1 கிடையாது, இங்க நம்ம 1 + வரப்ப இது நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போடுவோம். ஆனா இங்க வந்து x இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம், இங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதை ஃபைண்ட் பண்ண என்ன வருது? ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்னா மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10. ஓகேவா? 10 + 1 11. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணினா 1 11s are 11 11 + 2. ஓகேவா? 11 + 2 என்ன வந்துருது? 13. அவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? ஸோ 5 1 மட்டும் தான் இருக்கு. ஆன்சர் என்ன எப்படி எழுதுவோம்? 13/, அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து 11 எழுதுவோம். ஓகேவா? இது கிளியரா? ஆனா இந்த கொஸ்டினை நம்ம இது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மேல வந்து ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 = x + 13/1 சொல்லிட்டு சால்வ் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க 1 இருக்கு. அப்ப இது நம்ம என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 13/1 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா 3 = x + 1/13/11 இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? x + 11 + 13 = 3 இருக்கா? ஸோ x = 3 பிளஸ் இந்த பக்கம் வச்சுன்னா என்ன ஆயிடும்? மைனஸ். ஸோ 11/13 மாறிட போகுது. ஸோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன ஆயிட போகுது? 13 × 3 வந்து 39 - 11/13. ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க.
39ல 11 போச்சுன்னா என்ன வந்துட போகுது? ஸோ 1 9 1 போச்சுன்னா 8. ஸோ 28. ஸோ 28/13. ஓகேவா? பாத்தீங்களா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இங்க 13 கொடுத்துருக்காங்க, 11 கொடுத்துருக்காங்க. நமக்கு எது வரணும்? 13 தான் வரணும். ஸோ 28/13 தான் இதுக்கான சரியான ஆன்சர். கரெக்டா இங்க ரெசிப்ரோக்கல் எடுக்குன்றத மறந்துடாதீங்க. ஏன்னா இங்க வந்து எக்ஸ் இருக்கு. நம்ம இங்க வந்து எப்பவுமே என்ன 1 இல்லைன்னா நம்பர் இருக்கும். இங்க எக்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணிட்டு அடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு அப்புறம் இது வந்து ஃபைன் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். ஓகே, உங்களுக்கான ப்ராக்டிஸ் சம் தான் இது. 2 = x பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/3 இருக்கு. ஸோ இங்க 5 இங்க 3 போட போறோம். ரிவர்ஸ் வந்து போனோம் அப்படின்னா 3 1 பண்ணுது. நம்ம ஃபர்ஸ்ட் இதை தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, இங்க வந்து 1 இருக்கு. ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டிஃபரெண்ட் நம்பர்னா மல்டிப்ளை. 3 3s are 9. 9 + 5. ஓகே, இதை ஆட் பண்ணுவோம். ஸோ 9 + 5 என்னக்கன்னா 14 சார். ஸோ 114s are 14. 14 + 3. 14 + 3 வந்து 17 சார். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? லாஸ்ட் நம்பர் முன்னாடி நம்பர். ஸோ 17/14 வந்துட போகுது. ஓகேவா? அப்ப ரெசிப்ரோக்கல் எடுப்போம். இங்க வந்து 1 தான் இருக்கு. அப்ப ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 14/17 வந்துட போகுது. ஓகேவா? அப்ப அந்த கொஸ்டின் எப்படி மாற போகுது? 2 = x பிளஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம். ஸோ 14/17 which implies that x = 2 - 14/17. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 17 × 2 34 - 14/17. ஓகேவா? 34 14 கொஸ்டின் நமக்கு என்ன வந்துட போகுது? 20. ஸோ 20/17 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஸோ டீன்ல தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா எப்படி போனோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் கவனிங்க. அதான் எல்லாமே ரூட்ல கொடுத்துருப்பாங்க. இது சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கவனிங்க இதை. ஸோ இங்க லாஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா √16 இருக்கு. ஓகேவா? 16 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா நமக்கு 4ன்றது வரும். ஓகேவா? என்னது? இதுக்கு வந்து நமக்கு 4ன்றது வந்துட போகுது. ஸோ 4 21 4 கூட்டினீங்கன்னா நமக்கு வந்து 25 வந்துட போதா? ஸோ 25 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா நமக்கு 5ன்றது வந்துடும். கரெக்டா? அப்போ 31 5 கூட்டினீங்கன்னா நம்ம என்ன வந்துட போகுது? 36 வரப்போகுது. ஸோ 36 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 6ன்றது ஆகும். அப்ப 43 + 6ன்றது நமக்கு என்ன வந்துட போகுது? 49 வந்துட போகுது. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் கேட்டீங்கன்னா 7ன்றது வரும். இது சின்ன நம்பரா இருக்கு, நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். இதே பெருசா கொடுத்தாங்கன்னா நம்ம வேலை இன்னும் பெருசா போகும். எப்படி இதை பார்த்தோன்னே அடிக்கிறத சொல்லி தரேன் பாருங்க. பார்க்கலாமா? அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல இங்க என்ன இருக்கு? 43 இருக்கு. 43 எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நியரஸ்டா இருக்குன்னு பாருங்க. அதாவது நமக்கு 6 ஸ்கொயர்னா நமக்கு 36 சொல்லிட்டு தெரியும். 7 ஸ்கொயர்னா நமக்கு 49 தெரியும். ஓகேவா? அப்ப 43ன்றது இதுக்கு இன்பிட்வீன்ல தானே வரப்போகுது. ஓகேவா? இங்க பிளஸ் இருக்கிறதுனால 43க்கு அடுத்த நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க, 49. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் 7 தான் இருக்கும். சார் அப்ப இங்க மைனஸ் இதுன்னா 43 மைனஸ் அப்படின்னு கேட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா 36 தான் இருக்கு போகுது. ஓகேவா? அப்ப கொடுத்துருக்க நம்பரை பாருங்க. இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா 43க்கு நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ 49 வந்துட போகுது. உதாரணத்துக்கு இப்ப 61 இருக்கு. 61 பிளஸ்னா என்ன வர போகுது சொல்லுங்க? 61க்கு பிளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 61க்கான நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 64. 64 எதோட நம்பரு? 8. இப்ப உதாரணத்துக்கு 78 இருக்கு. 78க்கு பிளஸ் கொடுத்தாங்கன்னா என்ன வரும்? 78க்கு நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 81. கரெக்டா? ஸோ 81 ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 9ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா இந்த நம்பரை பாருங்க. பிளஸ் இருக்குன்னா அதுக்கு நியரஸ்டான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. அவ்வளவுதான். மைனஸ் இருந்துச்சுன்னா அது முன்னாடிக்கு நம்பரை பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வச்ச ப்ராப்ளம். சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்னா 1ல இருந்து மினிமம் 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் கூட எலிமினேட் பண்ணலாம். 20 ஸ்கொயர்னா என்ன வரும் நமக்கு? 20 ஸ்கொயர்னா நமக்கு 400 வந்துட்டு போகுது. 25 ஸ்கொயர்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 625 வரப்போகுது. ஓகேவா? எப்பவுமே 5ல முடிகிற ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னா ஈஸியா நம்ம பண்ணலாம். இப்போ 25 அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்றோம்னா 25 வந்துடும். இங்க என்ன இருக்கு? 2 இருக்கா? 2க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 3. அப்ப 3 2s are 6ன்றதா இதுக்கான ஆன்சரா இருக்கும். சார் அப்போ 35 ஸ்கொயர்னா 35 ஸ்கொயர்னால அதேதான். 5னா வந்து 25. 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன கண்ணா? 4.
அப்போ 3 4 சார் 12, 12ன்றது தான் 35 ஸ்கொயருக்கான வேல்யூ. சார் 55க்குமே அது மாதிரி தான். ஸோ 55னா 5 சார் 25, 5க்கு அடுத்த நம்பர் 6, ஸோ 5 6 சார் 13ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான, அதாவது 55 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ தான் வரும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 609ன்றது எதுக்கு நியரஸ்டா வந்துருது அப்படின்னா 625 தான். பிகாஸ் இது வந்து 400 வந்துருது. 14 நமக்கு என்ன தெரியும், 14 வந்து நமக்கு 256ன்றது தெரியும். 18 அப்படின்னா 324. ஸோ இது எதுவுமே இது கூட வராது, எல்லாமே கம்மியாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 25 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். பிகாஸ் 609க்கு நெக்ஸ்ட் பிளஸ் இருக்கு, நியரஸ்ட் நம்பர் 625 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது ஒரு ஈஸி ப்ராப்ளம். லாஸ்ட் நம்பர்னால உங்களுக்கு வந்து ஈஸியா வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்னு கேட்டுட்டு நான் சொன்னல மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா இங்க வந்து மைனஸ் இல்லாம இங்க வந்து மல்டிபிள் இருக்கும். எப்படி வந்தாலும் இங்க பிளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி, ஒரு நம்பர் 57 இருக்கா, 57 பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா 57க்கு அடுத்த நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். 57 பக்கத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கொயர் நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். இப்போ 50க்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கும் யோசிங்க. 6 ஸ்கொயரா நமக்கு 36 வரப்போகுது, 7 ஸ்கொயரா நமக்கு 49 வரப்போகுது, 8 ஸ்கொயரா நமக்கு 64 வரப்போகுது. ஓகே, 57ன்றது எதுக்கு நியரஸ்டா இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவில் தான் வரும். கரெக்டா? இதுக்கு நடுவில் தான் வரப்போகுது. ஸோ இங்க என்ன இருக்கு, மைனஸ் சிம்பிள். மைனஸ் சிம்பிள்னா 49. அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 7 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட பார்ட் 3 வீடியோ வந்து முடியுது. ஸோ பார்ட் 4ல வந்து ரெடியா இருங்க. அடுத்து என்ன வரப்போறது வெயிட்டிங்லேயே இருங்க. ஸோ நம்ம சேனலை வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.